எப்படி ட்ரம்ப் பதவி போன பிறகு அமெரிக்காவில் லூட் பண்ணாங்களோ அந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று திட்டம் எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருந்தாங்க சீனிவாசன் காங்கிரஸ்காரர்கள். இந்தியா முழுக்கலும் தீ வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் ராகுல் காந்தி. ரயில்வே ஸ்ட்ரைக்கை தூண்டி விட இருக்கிறார். நரேந்திர மோடி பதிலாக சொல்லி இருக்கிறார், யார் யார் எனக்கு தளங்கம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதே பாஷையில் நான் பதில் சொல்வேன் என்று. அந்த அக்னிவீர் பின்னாடி யார் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் என்று நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் சவால் விட்டாரே, அது கூட இம்பார்ட்டன்ட் டேக் அவே. 2024 நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமனை படிக்க விடக்கூடாது என்பதுதான் காங்கிரசுடைய திட்டம். இதெல்லாம் வைத்து பார்த்தால் இந்தி கூட்டணி உருட்டா மாதிரி தான் சீனிவாசன். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ராகுல் காந்தியும் மோடியும் அனல் பறக்க பேசியுள்ளனர். ராகுலின் அஜெண்டாவை முறியடித்திருக்கிறார் மோடி. அதே நேரம் விரைவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. விரைவிலேயே சில மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல்கள் வர உள்ளன. இவை அனைத்தும் குறித்து விவாதிக்க நமது விவாத அரங்கத்தில் டெல்லியிலிருந்து காணொலி மூலம் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியார் ராஜகோபாலன். வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம் சீனிவாசன். நமஸ்காரம் 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 சார். ரொம்ப ரீசெண்டா பார்லிமெண்ட்ல ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் விரிவாக நடந்தது. அந்த ராகுல் காந்தி 1 மணி நேரம் 40 நிமிஷம் பேசினார். அதற்கு அடுத்த நாள் ராகுல் காந்தி வச்ச ஒவ்வொரு சார்ஜுக்கும் பதில் கொடுத்து மோடி 2 மணி நேரம் 17 நிமிடங்கள் பேசினார். முதல்ல இந்த 2 பேருடைய ஸ்பீச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதல் கட்ட அபிப்பிராயம் என்ன சார்? இந்த 44 வருஷத்துல சீனிவாசன் பற்பல எதிர்கட்சி தலைவர்களை நான் சந்தித்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அதில் முக்கியமானது அடல் பிஹாரி வாஜ்பாய், எல்.கே. அத்வானி, ஜார்ஜ் பெர்னாண்டஸ், ஹரி விஷ்ணு காமத், பிலு மோடி, என்.ஜி. ரங்கா, ஜவஹர்லால் லோபோ பிரபு, ஜோதிர்மய பாசு, குருதாஸ் தாஸ்குப்தா, கீதா முகர்ஜி என்றெல்லாம் பெயர் அடக்கி கொண்டு போகலாம். அப்பேற்பட்ட மகான்கள் இருந்த இடம் அது. எதிர்கட்சியில் என்றால் ஜோதிர்மய பாசு பேச ஆரம்பித்தார் என்றால் அவை நடுங்கும். அதையும் தவிர ராம் ஜெத்மலானி, சுப்பிரமணிய சுவாமி வாக்குவாதங்கள் மிக மிக சிறந்தது. மிக ஒரு அதையும் தவிர கமலாபதி திரிபாதி ஆளுங்கட்சியில் இருந்த பொழுதும் சரி, அவர் ராஜ்யசபாவில் பேசினாலும் சரி அலரும். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செய்தி துளிகளாகத்தான் இருக்கும். ஆனால் 40 ஆண்டு கால பத்திரிகை உலகத்தில் நாடாளுமன்றத்தை நான் ரிப்போர்ட் செய்ததில் எனக்கு ஒரு பெரிய அவமானம் நடந்ததாகத்தான் நான் கருதுகிறேன் சீனிவாசன். பெரிய ராகுல் காந்தியினுடைய அந்த உளறல் ஸ்பீச் சார் 1 hour 40 minutes ரொம்ப சீரியஸா பேசியிருக்காரு சார். வெறும் தியேட்ரிக்ஸ் தவிர அதுல சப்ஸ்டன்ஸே கிடையாது சீனிவாசன். அவர் கேளுங்க, விவசாயிகள், அக்னிவீர், இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட டச் பண்ணி ஏராளமான விஷயங்களை முன்வைத்து அவர் மோடியினுடைய அரசை விளாசி இருக்கிறார். கடவே தவறான கருத்து. அவர் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திராவுக்கு போது பேசியதும் 2024 பொது தேர்தலில் பேசியதையும் அனைத்தையும் தாங்கள் கேட்டு இருந்தால் அவருக்கு முக்கிய குறி நரேந்திர மோடி அந்த பதவியில் வந்து விட்டாரே 3வது தடையாக. அபி நை ஆயேகா, நரேந்திர மோடிக்கு கதம் ஹோகியா அப்படிலாம் கத்தினாரு. அதையால் 3வது மாட்டி அவங்க வந்து உட்காந்துட்டாரு. அந்த ஒரு கோபம், தாபம், காழ்ப்பு. ஆனா அதே நேரத்துல ராகுல் காந்தி ஒன்னு சொல்லுகிறார், மோடியோ பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஓ ஹிந்துக்களின் பிரதிநிதிகள் அல்லர் அப்படின்னு ஒரு முக்கியமான மெசேஜை கொடுத்திருக்காரு. नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है, बीजेपी पूरा हिंदू समाज नहीं है, आरएसएस पूरा हिंदू समाज नहीं है. இது வந்து பிஜேபி இந்துக்களுடைய வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு வேலையை அவர் தொடங்கி இருக்கிறாரு. அதை எப்படி லைட்டா எடுத்துக்க முடியும்? இவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸே கிடையாது அப்படிங்கிறாரு. அது ஒரு கேளிக்கையான ஒரு கருத்தாக நான் கணிக்கிறேன். அவர் ஒரு கேஸ் பலூன் மாஸ்டராகத்தான் நான் பார்க்கிறேன். அதனால இந்துக்களுக்கு இல்லை என்று இவர் சொல்லிட்டதுனால அவர் எந்த ஜாதிக்காரர்? அவர் பின்ன ராகுல் காந்தி ஒரு ஆஃப் இந்து ஆஃப் கிறிஸ்டியன்.
ஏன்னா அவங்க அம்மா வந்து இத்தாலியை சேர்ந்த கேத்தலிக் கிறிஸ்டியன். அவர் இந்தியராக மாறி இருக்கிறார் சோனியா காந்தி. ஆனா இந்துவாக மாறினதான் நமக்கு தகவல் இல்லை. அதனால அவர் அரை இந்து அரை கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லலாம். அதே போல பிரியங்கா காந்தியும் ஒரு ரோமன் கேத்தலிக்கத்தை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பிரியங்கா காந்தி ஆஃப் இந்து ஆஃப் கிறிஸ்டியன். தாங்கள் குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நான் அதுக்கு முன்னதாக அவர் நரேந்திர மோடி அந்த இடத்தில் பார்ப்பதற்கு காழ்ப்புணர்ச்சி தான் நான் அவருக்கு மூஞ்சில பாருங்க, கடுகு வெடிச்ச மாதிரி வெடிச்சது பாத்தீங்கல்ல, வெடிச்சதா இல்லையா? அவர் தாக்கியது 3 பெயர்கள் தான். அவருக்கு ஏன்னாலே அந்த ஆல்பபெட் ஏ பிடிக்காத போது இருக்கு. அக்னிவீர், அம்பானி, அதானி, திருப்பி அதுதான் வருவாரு. நீங்க எங்க வேணா சுத்துங்க, அதானியில வந்து நிற்பாரு. அது அந்த பாராளுமன்றத்தை மிஸ்யூஸ் செய்தார், துஷ்பிரயோகம் செய்தார் என்று தான் நான் கருத முடியும். அவருடைய பேச்சில் வெறுமை ஒரு ஜோடனை இருந்ததை தவிர சப்ஸ்டன்ஸே ஒண்ணும் இல்லை சீனிவாசன். அதை வைத்து பார்த்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பேச்சையும் அதையும் அளவுகோலால் வைத்தால் 100க்கு 5 மார்க் தரலாம் ராகுல் காந்திக்கு, 100க்கு 80 மார்க் தரலாம் நரேந்திர மோடிக்கு. என்னுடைய பத்திரிகை இப்போ அடுத்த நாள் மோடி 2 hours 17 minutes பேசி இருக்கிறார். அந்த பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த பேச்சினுடைய முக்கியமான டேக்அவேஸ் என்ன நினைக்கிறீங்க? முக்கியமான டேக்ஸவே வந்து ஒண்ணு வந்து என்னை பல பத்திரிகைகளில் பிரச்சுரமாகாத இருந்தது. ராகுல் காந்தி செய்த சதி திட்டம். ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2024 தேர்தலில் நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு 4 சீட்டு மேல வந்துருச்சுன்னா என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் இந்தியா முழுக்களும் தீ வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் ராகுல் காந்தி. அதையும் தவிர கபில் சிப்பல் ஒரு மத்திய அமைச்சருடன் கணவர், அந்த மாதிரி எல்லாம் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் எல்லாம் ராஜீவ் காந்தி பவுண்டேஷனில் மே மாதம் 28, 29 தேதியில் ரகசிய கூட்டம் நடத்தினார்கள். அதில் காங்கிரஸ் பேச்சாளர்களை எல்லாம் அருகே வைத்துக் கொண்டு காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் திக்விஜய் சிங்கும் காங்கிரசுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தியும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? 4ஆம் தேதி அன்று 400 சீட்டை தாண்டி விட்டால் இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை என்பதை ஊரெல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு ஸ்டேட் கேபிட்டல்ஸ். அதைத்தான் நரேந்திர மோடி அன்று ஜனாதிபதி உரையில் பதில் சொல்லுகையில் அதை குறிப்பிட்டு காண்பித்தார். அது எந்த பத்திரிகைகளும் பிரசுரமாகாது விட்டது. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. தாங்கள் அந்த நீங்க நெருப்புன்னு சொன்னீங்க. ஆமா, ஆக் லகாதுங்கா, பூரா இந்தியாமே ஆக் லகாதேங்கே என்று நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். நான் கூறவில்லை. அவருக்கு உளவு நெருப்பு வைப்பேன் இந்தியா முழுக்களும், ஜனநாயகம் பாதுகாக்க வேண்டும் என்று, இவிஎம்ஐ வந்து உடைப்போம் என்றெல்லாம் சொல்லி இருந்தார்கள். ஆனா 99 சீட்டு வந்தோடனே எல்லாம் நகர்ந்துட்டாங்க. அப்படியே அந்த பிளான் எல்லாம் அவுட் ஆஃப் ஆர்டர். இல்ல, நெருப்பு வைப்பேன்னு சொன்னது யாரு? அப்படி சொன்னதாக மோடி யார சொல்றாரு? பேச்சாளர்களிடையே ராகுல் காந்தியினுடைய சகாக்கள். ராகுல் காந்தி பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்காரு சீனிவாசன். ஒண்ணு என்ன வேணும், ராகுல் காந்தி பாரத் மாதா கி ஆக் லகானே வாலே லோக் பிஜேபி லோக் ஹை அப்படின்னு போன வாட்டி பேசும்போது சொல்லியிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். அதைத்தான் மேற்கோள் காட்டி பேசிதான் ஃபர்ஸ்ட் டேக்அவே என்னை பொறுத்த மட்டும். இதை ராகுல் காந்தி சொன்னதாக ஒண்ணு சொன்னீங்க ஹிந்தியில, அதோட பொருள் என்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. அந்த பொருள் என்ன என்று கேட்டால், இந்தியாவில் ஜனநாயகம் காக்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடி அந்த பதவிக்கு வரக்கூடாது. 400 தாண்டினால் இவிஎம் மீது நாங்கள் எல்லாரும் சந்தேகப்படுவோம். அப்பொழுது அது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வளர்ந்தால் கண்டிப்பாக இந்திய மாநில தலைநகர்களில் தீ வைப்போம், ஆக் லகாதேங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பிரதமர் நரேந்திர மோடி 2 இடத்தில் சுட்டி காண்பித்திருக்கிறார். பாராளுமன்ற மைய மண்டபத்தில் என்டிஏ தலைவராக தேர்ந்தெடுத்த பொழுது கூட அதை சுட்டி காண்பித்தார். ஜனாதிபதி உரையிலும் சுட்டி காண்பித்தார். அதை பற்றி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் மத்திய உளவுத்துறை அறிக்கைகள் 40 பக்க அறிக்கைகளை நான் கேள்விப்பட்டேன். அது ஒரு புத்தகமாக கூட நாம் எழுதலாம். 28 மேயிலிருந்து ஜூன் 4ஆம் தேதி வந்த இந்த 10 நாட்களில் இந்தியாவில் இந்திய அரசியலில் என்னென்ன நடந்தது, எப்படி ட்ரம்ப் பதவி போன பிறகு அமெரிக்காவில் லூட் பண்ணாங்களோ அந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று திட்டம் எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருந்தாங்க சீனிவாசன் காங்கிரஸ்காரர்கள்.
அதைத்தான் நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் அராஜகத்தை ஏற்படுத்துவோம் என்பதுதான் தாற்பயம், அதனுடைய பொருள். அது மீது ராகுல் காந்தி பேசியதும் நரேந்திர மோடி பதில் கூறியதும் இதை இரண்டையும் வைத்து பார்த்தால் வரக்கூடிய 5 ஆண்டு கால அரசியல் அமைப்புகள், குறிப்பாக நாடாளுமன்றம் சரியாக நடைபெறுமா என்ற கேள்விக்குறி வந்துவிட்டது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு விதக்கும் பிரச்சனை உருவாக்குவார் ராகுல் காந்தி. காரணம், இந்தியாவில் அராஜகத்தை கொண்டு விட வேண்டும் என்று எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாரோ, ஐ எம் அனார்கிஸ்ட் சொல்லி, அதை ராகுல் காந்தி அப்பவே சப்போர்ட் பண்ணாரோ, அந்த பாணியைத்தான் சிபிஎம், மார்க்சிஸ்ட், லெனினிஸ்ட் போன்ற கட்சிகளுடைய ஒரு தாக்கங்களை ராகுல் காந்தி ஏற்படுத்தி கொண்டு, ராகுல் காந்தி தன்னுடைய கட்சி ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி, ஆல் இந்தியா கம்யூனிஸ்ட் அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாதிரி ஆக்கி விட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. சீனிவாசன் சார், இதுக்கு இடையில லாலு பிரசாத் யாதவ் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். ஆகஸ்ட் மோடியினுடைய அரசு ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல நீடிக்காது அப்படின்னு அரசியல் ஆருடம் சொல்லி இருக்கிறார். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இதற்கெல்லாம் காரணம் 5-6 குறிப்புகளை நான் கோலாளர்களுக்கு பிரத்யேக செய்தியாக நான் தர ஆசைப்படுகிறேன். இது எக்ஸ்க்ளூசிவ் சீனிவாசன் நான் சொல்லுவது. அகில இந்திய சந்தை மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு விதமான ஊழலை காண்பிக்க வேண்டும். ஆக மொத்தம் பைனான்சியல் செக்டாரில் இந்த அரசாங்கம் தோல்வியுற்றது. நேற்று, அதாவது 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம், ராகுல் காந்தி நைதெல்லி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்க கார்ட் ரூமுக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல எப்படி ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுதுலாம் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் சொல்லியிருக்கிறதுக்கு காரணம், இங்க ஒரு ஷூட்டிங் நடக்க போது கேமராக்கெல்லாம் கொண்டு போறாங்க. ரயில்வேக்கு போலீஸ் மூலமாக தகவல் கிடைத்தவுடன் ஏதோ ராகுல் காந்தி அவனுக்கு பொண்ணு புரியவே இல்லை. சர்ச் மாஸ்டருக்கெல்லாம் இவர் நேரம் அந்த ரூம்ல போய் புகுந்துட்டார். யாரோ ஒரு ஆள் அவர் அழைச்சிட்டு போயிருக்காரு. ஆக மொத்தம் ரயில்வே ஸ்ட்ரைக்கை தூண்டி விட இருக்கிறார். அகில இந்திய அளவில் ஒரு மாபெரும் கிளர்ச்சியை, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா தேர்தலுக்கு முன்பாக நாடு தழுவிய ஒரு கிளர்ச்சியை உண்டாக்க வேண்டும். பொது சந்தையிலும் சரி, நீட் விஷயத்திலும் சரி, மாணவர்களிடையே, விவசாயிகளிடையே, வழக்கறிஞர்களிடையே அனைத்து பிரச்சனைகளும் ஏற்படுத்த வேண்டும். அதைத்தான் நரேந்திர மோடி பதிலாக சொல்லி இருக்கிறார். சீனிவாசன், உஸ்ஸி பாஷாமே மே ஜவாப் தே दूंगा. யார் யார் எனக்கு விளங்கம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அதே பாஷையில், அதே மொழியில் நான் பதில் சொல்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அது கூட பாராளுமன்றத்தில் பேச்சு நடந்தது. சோ இதை வைத்து பார்த்தால் லாலு பிரசாத் யாதவ் கூறியது, ராகுல் காந்தி சொல்லுவது, அவர்களுக்கு இன்னும் சகிப்புத்தன்மை வரவில்லை. நரேந்திர மோடி 3வது முறையாக வந்து விட்டார் என்று காரணம், நரேந்திர மோடி வந்துவிட்டார். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ மீண்டும் தீவிரமாக்கப்பட்டு விடும் என்ற அச்சம் இருக்கிறது அவர்களுக்கு. 2029 தேர்தலில் இன்னும் 20 வருடங்களுக்கு காங்கிரஸ் பதவிக்கு வராது என்று ராஜ்யசபாவிலும் நரேந்திர மோடி கூறியிருப்பதை தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர இருக்கிறேன். ஆக மொத்தம் ராகுல் காந்தியினுடைய அணுகுமுறையினால், அவருடைய மிஸ்பிஹேவியரினால், அவருடைய ஒரு ரவுடிசத்தினால், இந்த பிரதமர் நரேந்திர மோடி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னென்ன கூத்தடிச்சாங்க. மாணிக்கம் தாக்கூர் போய் அங்க எதுக்கு பிரைம் மினிஸ்டர் சீட்டுக்கு வாசல் இருந்து கத்தினார். நரேந்திர மோடி உடனே ஒரு கிளாஸ் வாட்டர் கொடுத்தார் மாணிக் தாக்கூர், வாங்க மாட்டேன்னார். பீடன் என்ற ஒரு கேரளா எம்பி வாங்கின்னு சாப்பிட்டார். அவ்வளவு நரேந்திர மோடி தொண்டையை காய வைக்க வேண்டும் என்று ராகுல் காந்தியினுடைய சதி திட்டம் சீனிவாசன். அதை நரேந்திர மோடி நன்றாக புரிந்து கொண்டு, ராஜ்யசபாவானாலும் சரி, லோக்சபாவானாலும் சரி, நரேந்திர மோடிக்கு புரிந்து விட்டது. அதனால்தான் லாலு யாதவ் சொல்ல ஆரம்பிச்சார், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திட்டம், லாலு யாதவுடைய திட்டம், ராகுல் காந்தியுடைய திட்டம் எல்லாம் ஆகஸ்ட் செப்டம்பரில் ஒரு மாபெரும் கிளர்ச்சியை உண்டாக்க வேண்டும். அதன் மூலமாக பாலிசி பெராலிசிஸ் வந்து விட்டது என்று சொல்ல வேண்டும். எது இருப்பினும் 2024 நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமனை படிக்க விடக்கூடாது என்பதுதான் காங்கிரசுடைய திட்டம் என்பதைத்தான் நான் மார்க்கெட்ல சண்டே, அதாவது கேபிட்டல் மார்க்கெட்ல ஃப்ராட் நடக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃப்ராட் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஒரு பைனான்சியல் செக்டார்ல ஒரு கிளர்ச்சி உண்டாக்க வேண்டியது, வழக்கறிஞர்களிடையே அந்த 3 சட்டத்தை பற்றி பேச வேண்டியது. நேற்று கூட யோகி ஆதித்யநாத் ஓப்பனா சொல்லியிருக்காரு,
அந்த ஹாத்ரஸில் நடந்த 125 பேரை கொலை செய்திருக்கிறார்கள் வேண்டுமென்றே, அது ஒரு சதி திட்டம் என்று. இத்தனை தூரம் பண்ண தயாரா இருக்காங்க. காரணம், நரேந்திர மோடி அந்த இடத்தில் 3வது முறையாக வந்து விட்டதனால் வட இந்தியாவில் ஒரு மாபெரும் கிளர்ச்சி வர காத்து கொண்டிருக்கிறது என்ற அச்சம் என் மனதில் இருக்கிறது. அதை நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பிரதமருக்கு எலாக்கா சொல்லியிருக்கிறார். பிரதமருக்கு உளவுத்துறை தவிர நேரடியாக ராகுல் காந்தியுடைய அப்ரோச் பார்த்த பாருங்க. பிரைம் மினிஸ்டர் பேசும்பொழுது ராகுல் காந்தி எங்கேயோ பாக்குறாரு, சுத்துறாரு அவருடைய சீட்டிலேயே. பாத்தீங்களா அந்த வீடியோவே? தயாநிதி மாறன் கிளப்பி விடுறாரு. நீங்க ஆனா டிஎம்கே எம்பி யாருமே கீழே இறங்க, காங்கிரஸ் எம்பி தான் போயிருக்காங்க. மணிப்பூர் எம்பி 2 பேரும் தரத்தரன், கௌரவ் கோகோய் டெபுட்டி லீடர் ஆஃப் அப்போசிஷன் தரத்தரன் இழுத்து இத்தனை அராஜகம் நடந்திருக்கு சார் சீனிவாசன். பிஜேபி ஆதரவாளர்களே மனத்தாங்களோட சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது அரசியல் எதிரிகளை கையாளுவதில் இன்னும் தீவிரமாக மோடியின் அரசு இருந்திருக்க வேண்டும். பேசிக்கிட்டே தான் இருக்காங்களே ஒழிய ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஈவன் ராபர்ட் வத்ராவை கூட உள்ள வைக்கல. அதற்கு கூட ஒரு பயமா? அதே நேரத்துல இப்ப நாங்க இருக்க தமிழ்நாட்டை பாருங்க, டிஎம்கே அரசியல் எதிரிகளை டிஎம்கே எப்படி ஹேண்டில் பண்ணுது? இதே போல மோடியின் அரசு தன்னுடைய அரசியல் எதிரிகளை ஒரு இரும்பு கரம் கொண்டு ஹேண்டில் பண்ணுவதில்லை, சும்மா வாய்ப்பேச்சாத்தான் இருக்கிறது, ஒடுக்கறதுல தீவிரம் காட்டுவதே இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறை பிஜேபியினரிடமே இருக்கிறது. ராபர்ட் வத்ராவை கூட உள்ள வைக்கலையே. இத்தனைக்கு அவர் செய்திருக்கக்கூடிய தவறுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தமா போடப்பட்ட கமிஷனே அறிக்கை கொடுத்திருக்கு. எல்லாருக்கும் ஒரு நாள் கூட அவர் உள்ள போகலையே. அப்புறம் என்ன இது? இத்தனைக்கு மொத்தமா மக்கள் அத்தனை ஃபுல் மேண்டேட்டை லாஸ்ட் 10 years கொடுத்திருந்தாங்க, ஒண்ணுமே செய்யலையே அப்படிங்கிற ஒரு மனத்தாங்கல் இருக்கு. அதுல ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் வந்துடுமோன்ற அச்சம் நரேந்திர மோடி மனதில் இருந்திருக்க கூடும் என்பது என்னுடைய யூகம் சீனிவாசன். இப்படி ஒரு ஆஸ்பெக்ட்ல இப்ப டிஎம்கே கவர்மெண்ட்ல திங்கே பண்ணலையே. அவங்க தைரியமா புகுந்து விளையாடுறாங்க, ஆனா தொடர்ந்து ஜெயிச்சுட்டு தானே இருக்காங்க. அது பணம் கொடுத்து ஜெயிக்கிறாங்க. இந்தியாவில் பற்பல அயல்நாட்டு சக்திகள் ராகுல் காந்தி அருகே இருக்கிறது. யார் அந்த அக்னிவீர் பின்னாடி யார் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் என்று நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் சவால் விட்டாரே, அது கூட இம்பார்ட்டன்ட் டேக் அவே. அவர் சைனாவை தான் மறைமுக குறிப்பிட்டிருக்கிறார். ராகுல் காந்தி மீது பாருங்க, நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை எழுதுறாங்க, ஜெர்மன் அம்பாசிடர் எழுதுறாரு, யூகே அம்பாசிடர் சொல்றாங்க ராகுல் காந்தி மீது கை வைத்து தப்புன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ரெப்ரகேஷன் இருக்கும் என்று தான் நரேந்திர மோடி யோசித்திருப்பார் என்பது என்னுடைய யூகம். ஓகே சார், இப்போ நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் என்றைக்கு வருகிறது, என்னென்ன எதிர்பார்க்கலாம்? 22ஆம் தேதி நாடாளுமன்றம் இந்த மாசம் கூட இருக்கிறது. எக்கனாமிக் சர்வே கொடுப்பார்கள் முதல் நாள். 23ஆம் தேதி அன்று யூனியன் பட்ஜெட், மத்திய அறிக்கை, நிதிநிலை அறிக்கை இருக்கு. அந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக சோசியல் செக்யூரிட்டி ஃபார் எல்டர்ஸ், 70 வயது மேல் இருப்ப, இன்க்ளூடிங் மை செல்ஃப், அவளுக்கு என்னென்ன தரப்போரும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருந்த அனைத்து வாக்குறுதிகளுக்கும் ஒரு நிலைப்படுத்துவார்கள். மத்திய வர்க்கத்திற்கு, மிடில் கிளாஸிற்கு பல நன்மைகளை நரேந்திர மோடி செய்ய இருக்கிறார். அதுதான் 2024 பொது தேர்தலில் நரேந்திர மோடி கற்றுக்கொண்ட பாடம் என்று தான் என்னுடைய வர்ணனை சீனிவாசன். ஓகே, இதுக்கு மத்தியில ஜெயராம் ரமேஷ் சொல்லி இருக்கிறார், டெல்லி ஹரியானா தேர்தலில் இண்டி கூட்டணி இருக்காது, அங்க நாங்க தனிச்சு போட்டியிட போறோம். அதே நேரத்துல மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இங்கெல்லாம் இண்டி கூட்டணி கட்சிகளோடு காங்கிரஸ் கூட்டணி வைத்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ டெல்லியில ஆம் ஆத்மி இவங்களும் சேர்ந்து போட்டிட்டு, ஆனால் 7க்கு 7 பிஜேபி ஜெயித்தது. ஹரியானாலையும் கூட்டணி கிடையாதுங்க. ஹரியானால அதாவது காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணி இல்லைங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்தால் அந்த மாநிலங்களில் வரக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கும்? இப்ப டெல்லியை பொறுத்த அளவுல ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய கிளவுட் உண்டு, அங்க காங்கிரஸ் ஒரு பெரிய அளவுல பிக்சர்ல இருக்கிற மாதிரி தெரியல. பட் வாட் அபவுட் ஹரியானாஸ்? ஹரியானாவில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், அங்க ஜாட் ஓட்டுகளை நரேந்திர மோடி தன் வசப்படுத்துவார். அதனால்தான் கிரண் சௌத்ரி
ஸ்ருதி சௌத்ரி போன்ற பஜன்லாலுடைய மகளையும் மருமகளையும் பேத்தியையும் பாரதிய ஜனதா கட்சியில் அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு கடந்த 50 ஆண்டுகளாக லால் குடும்பங்கள், தேவிலால், பன்சிலால், பஜன்லால், இந்த லால் குடும்பம் செய்த அரசியல் அட்டூழியத்தை உடைத்தார் நரேந்திர மோடி. மனோகர்லால் கட்டரை வைத்துக் கொண்டு எல்கே அத்வானி போன்றவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் தலைவராக இருந்த பொழுது, நான் சொல்வது 1995, 96, 2000, அப்பொழுது நரேந்திர மோடி பொதுச் செயலாளராக இருந்தார். அப்பொழுது அவர் ஹரியானா, பஞ்சாபுக்கு பிரபாரியாக இருந்தார், அப்சர்வராக. ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் நரேந்திர மோடிக்கு தெரியும். மனோகர்லால் கட்டர் இப்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர், மனோகர்லால் கட்டருக்கு நன்றாக தமிழ் தெரியும்ல? நன்றாக தமிழ் தெரியும். தமிழகத்தில் RSS பிரச்சாரகராக இருந்தார். தமிழ் புரிந்து கொள்வார். அதை தவிர அவர் கேள்விப்பட்டார், நல்லா பேசுவாரு, புரிஞ்சு பேசுவாரு. கொஞ்சம் கொச்சையா இருக்கும். அது தவிர மனோகர்லால் கட்டர் 2 வீலர் வெஸ்பா ஸ்கூட்டர் ஓட்டுவாரு. நான் பார்த்திருக்கேன் சீனிவாசன். 1990s. அது பின்னாடி நரேந்திர மோடி உட்கார்ந்து வருவாரு. நான் பார்த்திருக்கேன் என் கண்ணால். எனக்கு சாட்சி வேண்டும் என்றால் சேகர் ஐயரும் இருக்கிறார். அவரும் நானும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில ஸ்கூட்டர் ஸ்டாண்ட போட்டுட்டு வந்து உட்காந்துப்பாங்க. 2 பேரும் தரையில் தான் உட்காந்துப்பாங்க. ஆக மொத்தம் ஹரியானாவை விரல் நுண்ணணியில் வைத்திருப்பவர் நரேந்திர மோடி. அங்கு ஒரு பஞ்சாபியை ஹரியானா முதலமைச்சராக்கியது நரேந்திர மோடியின் துணிவு. 10 ஆண்டுகளாக அந்த கட்டரை. இப்பொழுது கட்டரையை எடுத்துவிட்டு அங்க செய்தியை வைத்திருக்கிறார்கள். அவரும் ஒரு புதிதாக அரசியலை காய்களை நகர்த்த இருக்கிறார்கள். அந்த பின்னணியில் பார்த்தால் காங்கிரஸ் உடைந்து கிடக்கிறது, சிதந்து கிடக்கிறது. குமாரி சேல்ஜா என்ற அம்மையார் பூபேந்தர் சிங் ஹுட்டாவை எதிர்த்து இருக்கிறார்கள். இந்த பின்னணியில் பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் நவம்பரில் என்பதுதான் என்னுடைய கருத்து. தாங்கள் கேட்ட மாதிரி ஜெயராம் ரமேஷ் கருத்துக்கு வருவோம். ஜெயராம் ரமேஷ் சொல்லுவது காங்கிரஸ் ஆம் ஆத்மியுடன் இருக்காது, மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் ஆட்சி வரும். இப்ப பாருங்க, போலாத நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க விரும்புகிறேன். தங்களுக்கு தெரியும் அது, ஆனால் நினைவூட்ட விரும்புகிறேன். நான் புரிதலை சொன்னா அது அதிக பிரசங்கித்தனமாகும். உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். மகாராஷ்டிராவில் மகா விகாஸ் அகாடே என்று ஒரு அலையன்ஸ் ஏற்கனவே இருக்குது. காங்கிரஸ் அதில் இருக்கு. இந்தி கூட்டணி எம்பியோட இருக்கு. அதாவது அலையன்ஸ் 2 பேர் இருக்காங்க. இது என்னங்க? இது ஏற்கனவே அங்க மகா விகாஸ் அகாடி இருக்குதே. இவங்க என்ன இந்தி கூட்டணி ஜெயராம் ரமேஷ் சொல்லுவது புரியுது அவங்களுக்கு? அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் நீங்க சொன்னீங்க, ராகுல் காந்தி பேசியது. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் 40 நிமிடம் மத்திய பாராளுமன்ற லோக்சபையில் பேசினாரே, அவருடைய பேச்சு தலை வணங்க வேண்டிய. அவர் அப்பா முலாயம் சிங் யாதவ் மாதிரி நன்னா பேசினார். ஒரு விதமான கான்ட்ரவர்சி இல்லாத புட்டு வச்சார். அவர் ஒரு அலையன்ஸ் வச்சிருக்காரு உத்தரப்பிரதேசத்தில், PDA தெரியுமா உங்களுக்கு? ஆமா, பீச்சிலே தலித் அல்ப சங்கியக், இதுதான் PDA என்றால் அர்த்தம். அவங்க இந்தி கூட்டணியோட சம்பந்தம் வச்சிருக்காங்க. அவர் இந்தி கூட்டணியில் இல்ல மெம்பரா. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் DMK தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கிறது. அது இந்தி கூட்டணியில் இருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்தி கூட்டணி என்பது ஒரு கூடாரத்தில் மேல் இருக்கக்கூடிய கூடாரம். அதாவது கூட்டணிக்குள் கூட்டணியா? கூட்டணிக்கு ஒரு கூடாரம், அம்பர்லா. இதை வச்சு இது ஒரு கான்ஃபெடரேஷன் மாதிரி சார், ஒரு கான்ஃபெடரேஷன் மாதிரி. ஏங்க சீனிவாசன், அந்த அமைப்பு 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் தலைவர் கிடையாது. ஆட்சிக்கு வந்தாங்க சொல்றாங்க, ஆட்சிக்கு வர முடியாது போயிடுச்சு. இது வரைக்கும் யார் தலைவர் தெரியாது. அகிலேஷ் யாதவை பொறுப்பாளராக நியமிக்க வேண்டும் என்றால் ராகுல் காந்திக்கு இஷ்டம் இல்லை. காரணம், மம்தா பானர்ஜி அந்த அமைப்புக்கு வரமாட்டேங்கிறாங்க, இந்தி கூட்டணிக்கு. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரகசியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதை உடைச்சு சொல்லணும். கோலால நேயர்களுக்கு அதை இருட்டடிப்பு செய்யக்கூடாது. ராகுல் காந்தி மனதில் நினைத்திருக்கிறார், அவருக்கு ஒரு இமேஜினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் ஒரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர் என்று. அதை மம்தா பானர்ஜி எதிர்க்கிறார். ஷேடோ பிரைம் மினிஸ்டர் என்று அவரை சொல்லக்கூடாது. அவர் அது ஷேடோ இல்லவே இல்லை. தேர் இஸ் நோ சிஸ்டம் லைக் தட். பிரைம் மினிஸ்டர் இன் வெயிட்டிங் என்று அவரை சொல்லக்கூடாது. சரத்பவார் அதை விரோதிக்கிறார். அதற்குத்தான் ஒரு கேதியாக அமித்ஷா அவர்கள்
ஒரு நிருபர் கூட்டம் முடிந்தவுடன் தனியாக பேச்சுக்கு வருவது, ஷேடோ பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்திக்கு ஷேடோ ராபர்ட் வாட்ரா தானே என்று சொன்னார். சோ ஆக மொத்தம் அவள் நிழல் ராபர்ட் வாட்ராவை கண்டு ராகுல் காந்தியை பயப்படுவார். இதெல்லாம் வைத்து பார்த்தால் இந்தி கூட்டணி உருப்டா மாதிரி தான் சீனிவாசன். ஜெயராம் ரமேஷ் சொன்னது தவறு. ஜெயராம் ரமேஷ் சொன்னது தவறு, மாபெரும் தவறு. சார், உங்களுடைய ஃபேவரட் ஏரியா செய்தி துளிகள். செய்தி துளிகள். இப்ப செய்தி துளி 1, நரேந்திர மோடி நம்ம சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரையும் குஷியாக வைப்பதற்கு 2 முக்கிய அப்ரோச்களை அவர் செய்திருக்கிறார். ஒன்று, நாடாளுமன்றத்தில் முதல் வரிசையில் 8 பேர் உட்கார முடியும் ஆளுங்கட்சியில் இருந்து. அதில் 3 இடத்தை தெலுங்கு தேசத்திற்கும் ஜேடியுவிற்கும் கொடுத்து விட்டார். அதன் மூலமாக மத்திய அமைச்சரவையில் துணை குழுக்கள் இருக்கின்றன சீனிவாசன். சப் கமிட்டிஸ் ஆஃப் தி யூனியன் கேபினெட், அகாமடேஷன் கமிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கமிட்டி என்றெல்லாம் இருக்கிறது. 15 கமிட்டிகள். அந்த 15 கமிட்டி அனைத்திலும் நிதிஷ்குமாருடைய மந்திரிகள், நம்ம நரேந்திர மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நாயுடுவின் மந்திரிகள் எல்லாம் கூட்டணியில் வைத்திருக்கிறார்கள். இது ஒரு புது திருப்பு முறை. அதுதான் புது செய்தி துளி சீனிவாசன். நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறையில் மாறுதலை நான் பார்க்கிறேன் என்பதுதான். வேற ஏதாவது செய்தி துளிகள் உண்டா? இரண்டாயிரத்தி 24 நிதிநிலை அறிக்கையில் தமிழ் வண்ணம் டிவி சோமநாதனுடைய தலைமையில் தான் அந்த அதிகாரிகள் குழு நடக்க இருக்கிறது. கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் 9:30 மணிக்கு வந்துடுறாருங்க டிவி சோமநாதன் தன்னுடைய நிதி செயலர் அலுவலகத்திற்கு. இரவு 11 மணி 12 மணி மட்டும் பணிபுரிகிறார். அந்த டிவி சோமநாதனுக்கு மத்திய அமைச்சரவை செயலாளராக, யூனியன் கேபினட் செக்ரட்டரியாக ஆகஸ்ட் மாதமோ அல்லது செப்டம்பர் மாதமும் நியமிக்கப்படலாம் என்ற வதந்தி தான் டெல்லியில் செய்தி துளியாக உலாவிக் கொண்டு வருகிறது. ராஜகோபால் வந்திருந்து நிறைய கருத்துக்களை தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. நமஸ்கார். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.